இன்றைக்கு வந்து நீங்க நியூரல் நெட்வொர்க்கோட க்ரோத்த பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஆனுங்க. ChatGPT, Gemini, இல்லாட்டி Claude, இல்ல Perplexity இந்த மாரியான LLMஸ வந்து பவர் பண்றது பார்த்தீங்கன்னா, பியாண்ட் த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, நியூரல் நெட்வொர்க். ஸோ நியூரல் நெட்வொர்க்னு சொல்லும்போது, அதில ஒரு ஸ்பெஷல் ஆர்க்கிடெக்சர். ஸோ இத டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டீப் லேர்னிங்கோட ஸ்பெஷல் ஆர்க்கிடெக்சர், இல்ல நியூரல் நெட்வொர்க் ஒரு ஸ்பெஷல் ஆர்க்கிடெக்ட். ஸோ இப்படியான ஒரு நியூரல் நெட்வொர்க்கோட பேசிக்ஸ் என்ன? இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஆரம்பம் என்ன? இந்த ஹிஸ்டரி என்னன்றத பத்தி இந்த வீடியோல வந்து கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிவானஜன் என்னோட சேனல்ல வந்து ஏஐ, டேட்டா சயன்ஸ், மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங் இது எப்படி ரெண்டுமே சிமிலர் டெர்ம். இந்த 2 டெர்ம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 முண்டா இல்ல வேற வேறன்ற அந்த டவுட்ட வந்து என்ன இந்தியன் வீடியோல உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த மாதிரி நான் கிளியர் பண்றேன். நீங்க பாருங்க. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நியூரல் நெட்வொர்க். ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து என்ன ஆல்மோஸ்ட் என்ன ரொம்ப கிட்டத்தட்ட 1950ஸ்லயே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இத பத்தின ஒரு ரிசர்ச்ச வந்து என்ன ரொம்ப ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்ப ரீசென்ட் டைம்ல ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5, 10 இயர்ஸ் அந்த ஒரு சீனரியோல தான் என்ன ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இந்த எல்எல்எம்ஸால வந்து ரொம்ப பாப்புலாரிட்டியா இருக்கு. பியாண்ட் தி இந்த நியூரல் நெட்வொர்க் தான் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ഇതിന്റെ ஒரிஜின், அதாவது இந்த நியூரல் நெட்வொர்க்கோட ஒரிஜினல் மோட்டிவேஷன் எங்க இருந்து வந்துச்சுன்னா பியூரா வந்து ஹியூமன் பிரெயின்ல இருந்தா இந்த ஒரிஜினல் ஐடியா, இந்த நியூரல் நெட்வொர்க் ஒரு ஐடியா வந்து எங்க இருந்துச்சுன்னா ஹியூமன் பிரெயின். அதாவது இந்த ஹியூமன் பிரெயின் சொல்ல வரேன்னா எங்களோட ஹியூமன் பிரெயினை பற்றி தெரியும். ரொம்ப என்ன ஒரு வெரி ஹை லெவல் இன்டெலிஜென்ஸ் யாருமே இமேஜின் பண்ண முடியாது. எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு இதுவரை யாராலுமே இன்னுமே கண்டுபிடிக்க எவ்வளவு ரிசர்ச் பண்ணாலுமே இன்னுமே ஒருத்தராலுமே வந்து ஒரு பெர்ஃபெக்டா வந்து என்ன எங்களோட ஹியூமன் பிரெயின் வந்து இப்படித்தான் ஒர்க் பண்ணுது அக்யூரேட்டா வந்து இதுவரை யாருமே இனிமே கண்டுபிடிக்க. எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை என்ன அத பேஸ் பண்ணி அத மிமிக் பண்ணித்தான் என்ன அதுல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் உண்டு என்ன அவங்க ஒரு சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க. சரி, கிட்டத்தட்ட அதுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இருந்து அந்த நியூரல் நெட்வொர்க் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ன எங்களோட ஹியூமன் பிரெயின்ல இருக்கிற அந்த நியூரோன்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான இன்டெலிஜென்ஸ் எப்படி நாங்க ஒரு சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமா எப்படி நான் கன்வெர்ட் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா வந்து வந்ததான் இந்த நியூரல் நெட்வொர்க்ன்ற ஒரு கான்செப்ட். கிட்டத்தட்ட இப்ப இருக்க நீங்க கரண்ட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து என்ன ஒரு ஹியூமன் பிரெயின் எக்ஸாக்ட் கான்செப்ட் வந்து டைரக்டா வந்து ஒரு இன்ஃபுளுன்சரா இருக்கு. நீங்க இப்ப இருக்க நியூரல் நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் டைரக்டா இல்ல டீம் வந்து அதுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இன்னுமே வந்து பியாண்ட் த சீன் இப்ப இருக்கிற ஆர்கிடெக்சர் டெவலப்மெண்ட்ல இன்னுமே இருந்துட்டு. பட் எக்ஸாக்டா வந்து யாருக்குமே இது எப்படி எங்க ஹியூமன் பிரெயின் ஒர்க் பண்ணி இது வேற யாருக்குமே தெரியும். ஸோ அங்கே இருந்து ஒரு ஆரம்பிச்ச ஒரு கன்செப்ட் தான் இந்த நியூரல் நெட்வொர்க். ஸோ இதை வந்து இந்த ரிசர்ச்சர்ஸ் அந்த ஏர்லி டேஸ்ல அடாப்ட் பண்ணி இதை எப்படி கம்ப்யூட்டருக்குள்ள கொண்டு வரது கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இப்படி இதை அடாப்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில வந்து என்ன அவங்க வந்து ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி என்ன ஒரு பிரீஃப் ஹிஸ்டரியை பார்த்தலாம். ஸோ பிரீஃப் ஹிஸ்டரி இந்த ரிசர்ச் எங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் 1950ஸ்ல வந்து இந்த ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கோலண்ட் அந்த அவங்களோட எய்மா வந்து எப்படி அந்த இன்டெலிஜென்ஸா வந்து என்ன எப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு என்ன ஊடுகடத்துல என்ன அதை மாதிரி ஒரு சிஸ்டத்தை எப்படி டெவலப் பண்றன்றத அவங்களோட டாக்கட்டா இருந்தது. மிமிக் பண்றேன் என்ன எப்படி எங்களோட ஹியூமன் பிரெயின் அந்த சேம் ஐடியாலஜியை வந்து அப்படியே என்ன ஒரு கம்ப்யூட்டர் என்ன ஒரு செயற்கையில் ஆர்டிபிஷியலா வந்து எப்படி டெவலப் பண்ற அந்த ஒரு ரிசர்ச் வந்து 1950ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹியூமன் பிரெயின், அதாவது ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது, இந்த இன்டெலிஜென்ஸ் உங்களே தெரியும். ஹியூமன் பிரெயின் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு ஸ்பீடா வந்து இன்ஃபர்மேஷனை சென்ஸ் பண்ணி என்ன எப்படி நாங்க அவுட்புட்டை இன்புட்டையும் எவ்வளவு சென்சிங்கா இருக்கிறோம், எங்களால் எவ்வளவு உணரக்கூடிய ஒரு கன்செப்டை வந்து இவங்க என்ன ஒரு செயற்கையா வந்து ஒரு சிஸ்டமா டெவலப் பண்றதுக்காக என்ன ஒரு முயற்சியை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப 1950ஸ்ல இது வந்து எப்ப பாப்புலாரிட்டி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1980s டு 1990s கிட்டத்தட்ட ஒரு 1980 1990 அந்த ஒரு டைம் லைன்ல வந்து ரொம்ப பாப்புலர். பட் நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா அந்த பாப்புலாரிட்டி வந்து திருப்பி வந்து என்ன 1990ஸ்ல வந்து என்ன பாப்புலாரிட்டி குறைஞ்சிட்டு. இப்ப என்ன இப்ப ஒரு விஷயம் வந்து ரெண்டிங்ல இருக்கும்போது அதை பற்றி நிறைய பேர் காய்ச்சிட்டே இருப்பாங்க. பட் அதால வந்து பெரிய அளவில் ஒரு இம்பாக்டோ இல்லாட்டி என்ன அதால ஒரு யூஸ் கேஸ் இல்லாட்டி என்ன திருப்பி என்ன அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமே என்ன அந்த பாப்புலாரிட்டி இது ஒரு நேச்சர் சரி என்ன ரெண்டிங்ல இருக்க அந்த யூஸ் கேஸ் இல்லாட்டி என்ன அது அப்படியே அந்த பாப்புலாரிட்டி வந்துச்சு. அந்த மாதிரி தான் ஏர்லி டேஸ்ல இப்படி ஒரு சினாரியோ நடந்திருக்கு. பட் அப்படி இருந்துமே அந்த டைம்ல வந்து சில அப்ளிகேஷன் வந்து என்ன யூஸ் பண்ணேன். லைக் இந்த ஹேண்ட் ரிட்டன் டிஜிட். இப்போ ஹேண்ட் ரிட்டன் டிஜிட் ஒன்றுமே இல்லை. நான் நார்மலா இப்போ 0 to 9ல ஒரு டிஜிட்டை நீங்க பேப்பர்ல ஒன்று எழுதுறீங்க. நார்மல் பேப்பர்ல சும்மா ரைட்டிங் ஒரு புக் ஒன்று எழுதுவீங்க. அந்த டிஜிட்டை வந்து என்ன இந்த நியூரோன்ஸ் அந்த அவங்க டெவலப் பண்ண இந்த ஆர்கிடெக்சர் வந்து அந்த டைம்லயே இந்த ஏர்லி டேஸ் இந்த 1990s அந்த டைம்லயே ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஐடியால வந்து சிம்பிளா பார்த்துட்டு இது 2 இல்லை 3 இல்லை 4 ஈஸியா சொல்லிட்டு போயிடும். பட் அதை வந்து ஒரு சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டர் வந்து இது 2 இது 3 ரெகக்னைஸ் பண்ண ஒரு அந்த ஒரு விஷயத்தையே வந்து அந்த ஒரு கண்டுபிடிப்பே வந்து அவங்க கிட்டத்தட்ட 1980s இல்லாட்டி 1990ஸ்லயே வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் அந்த எவாலுவேஷன் வந்து எங்க நடக்குதுன்னா லேட்டர் பார்ட்ல நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லேட் 1990ஸ்ல என்ன அந்த பாப்புலாரிட்டி வந்து இல்லா போகுது. பட் திருப்பி எப்ப அந்த பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகலிங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 2005 அரௌண்ட் 2000 ஆஃப்டர் 2000 அப்புறம் தான் என்ன திருப்பி என்ன இந்த நியூரல் நெட்வொர்க்கோட பாப்புலாரிட்டி வந்து
என்ன திருப்பி பாப்புலாரிட்டி என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது அதுலேருந்து ஆரம்பிச்சதான் இந்த வேற இன்றைக்கு இப்போ 2025 இந்த எல்எல்எம்ஸ் லைக் என்ன ChatGPT, Gemini, பெர்ப்ளெக்சிட்டியோ இல்லாட்டி என்ன கிளவுட் இந்த மாதிரியான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து என்ன இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்லாம் நடந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்து இந்த பாப்புலாரிட்டி வந்து எப்படி திருப்பி என்ன கெயின் வந்தேன்னா அதை வந்து ரீபிராண்ட் பண்றேன்னு ஒன்றும் இல்லை. நியூரல் நெட்வொர்க் வந்து எப்படி டீப் லேர்னிங்கா ரீபிராண்ட் பண்ணப்பட்டது கிட்டத்தட்ட என்ன இப்போ நீங்க கேட்கலாம் நாங்கள் டீப் லேர்னிங் கிடைக்கிறோம் அப்போ நியூரல் நெட்வொர்க் ரெண்டுமே உண்டா வேற வேற என்ன கிட்டத்தட்ட என்ன ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு டேர்மே சிமிலரான விஷயத்தை தான் சொல்லுது. இப்போ டீப் லேர்னிங்னு சொல்ல வரதும் நியூரல் நெட்வொர்க்னு சொல்ல வரதும் எனக்கு கிட்டத்தட்ட சிமிலரான விஷயம். இந்த ரெண்டுமே சேம் தானே ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ ஏர்லி டேஸ்ல தான் நியூரல் நெட்வொர்க் ஒரு டாபிக்ல வந்து கிட்டத்தட்ட 2005க்கு பிறகு வந்து என்ன டீப் லேர்னிங் கரைக்க தொடங்கின. கிட்டத்தட்ட அதுக்கு ரீசன் வந்து இந்த டீப் லேர்னிங் நீங்க ரெண்டா வந்து டீப் பிளஸ் லேர்னிங். ஸோ அந்த என்னன்னு சொல்லி இதுக்கு ஏன் அப்படி கரைக்கிறாங்க அந்த டீப் அண்ட் வேர்டே நீங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வேர்டா பார்க்க வேண்டாம். கிட்டத்தட்ட நீங்க நியூரல் நெட்வொர்க் ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்தீங்களா நான் லேட்டரா கழிவும் அங்க வந்து கூட அந்த கிடில் லேயர்ஸ் அந்த கவுண்டர் இருக்கும். கிடில் லேயர்ஸ் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் லேயர் இருக்கும். அந்த மிடில் வர கிடில் லேயர்ஸ். ஸோ நான் லேட்டரா என்னோட ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல அதை டீப்பாக கழிக்கிறேன். ஸோ அந்த லேர்னிங் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து என்ன இந்த டீப் லேர்னிங் என்ன இதை ரீபிராண்ட் பண்ண தோணும். எங்க போனாலும் டீப் லேர்னிங் தான் அந்த நியூரல் நெட்வொர்க் தான். ஸோ அதால தான் இந்த டீப் லேர்னிங் இந்த வேர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல வந்து இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ எங்க இடத்துல ஓவர் மெஷின் லேர்னிங் தானே இந்த டீப் லேர்னிங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் இருக்கு. ரீசன் வந்து இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி தானே என்ன கிட்டத்தட்ட நியூரல் நெட்வொர்க் எவால்வ் ஆகி இப்போ டீப் லேர்னிங் மட்டும் எனக்கு காய்ச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரேக் த்ரூ கிட்டத்தட்ட என்ன அப்பே இருந்த கிட்டத்தட்ட 2000ல இருந்து திருப்பி என்ன இந்த பாப்புலாரிட்டியை 1990s லொஸ் ஆகி திருப்பி என்ன 2005க்கு பிறகு அந்த பாப்புலாரிட்டியில இருந்து அதுக்கு பிறகு என்ன நிறைய பிரேக் த்ரூ இந்த டீப் லேர்னிங் பேஸ்ல வந்து டீப் லேர்னிங் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேஜர் பிரேக் த்ரூ வந்து இந்த ஏல வந்து. ஸோ அதுல ஒரு சில பிரேக் த்ரூ பாருங்க ஸ்பீச் ரெகக்னிஷன் அங்கேருந்தா எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பீச் ரெகக்னிஷன் தான் ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்ல கழிச்சு என்ன ஒரு அப்ளிகேஷனா பாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஸ்பீச் ரெகக்னிஷன் ஒன்றுமே இல்லைன்னு கதைக்கிற நான் இப்போ என்னோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்துக்கணும் எனக்கு இந்த சப்டைட்டில் தமிழ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்டைட்டில் வந்து ஒன்று இந்த வாய்ஸை வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்ப இது சிஸ்டம் வந்து நான் கதைக்கிறத வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஸ்பீச் ரெகக்னைசேஷன் சொல்லுவார். இது ஒரு ரொம்ப பாப்புலரான ரொம்ப அட்வான்ஸான ஒரு அப்ளிகேஷன் பாருங்க டீப் லேர்னிங். அடுத்து பிறகு அதுல இருந்து கம்ப்யூட்டர் விஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இமேஜ் நெட் மூமெண்டம் ஒரு ஈவெண்ட் ஒன்று 2012 நடந்தது. ஸோ அந்த ஈவெண்ட்ல என்ன நடந்ததுன்னா அந்த ஈவெண்ட் மட்டும் நிறைய பேர் யோசிச்சது ஓகே டீப் லேர்னிங் இந்த டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த ப்ராக்டிக்கலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது நிறைய பேர் அந்த டைம்ல யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்க இந்த இமேஜ் நெட் மூவ்மெண்ட் ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா அலெக்ஸ் நெட் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு மாடல் ஒன்றை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரேடிஷனல் மெத்தட் சொல்ல வர ஏர்லி டேஸ்ல வந்து சில இமேஜ் கிளாசிஃபிகேஷன் இந்த சப்போர்ட் வெக்டர் மிஷின் அந்த மாதிரியான மிஷின் லேர்னிங் மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். பட் இந்த அலெக்ஸ் நெட் என்ன மாடல் என்ன செஞ்சுன்னா அது இன்னுமே என்ன செஞ்சுன்னா லார்ஜ் டேட்டா செட் மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜ் டேட்டா செட் எடுத்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு பவரை வந்து என்ன அந்த பவரை வந்து நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி லீவரேஜ் பண்ணி சொல்லுவாங்க. சேம் டைம் வந்து லார்ஜ்னு சொல்லுவாரு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா செட்டை யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அது வந்து ஜிபியோட பவர் ஜிபியோட தெரியும் ஒரு ஹார்ட் என்ன கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் எங்களுக்கு என்ன ஒரு டீப் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன கட்டாயம் இந்த மாதிரி ஹார்ட்வேர்ல சிப் எங்களுக்கு தேவை. ஸோ இதே என்ன டுகெதரா வந்து என்ன அந்த அலெக்ஸ் நெட் என்ற ஒரு மாடல் வந்து யூஸ் பண்ணி அது கிட்டத்தட்ட பியாண்ட் இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணப்பட்ட ஒரு மாடல் வந்து. ஸோ அது வந்து இந்த ஜிபியூவையும் லார்ஜ் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி அதுண்ட அவுட்புட் அதாவது அந்த கிளாசிக் அந்த கிளாசிஃபிகேஷன் எரர் ரேட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன பயங்கர 10 to 15% ட்ராப் பண்ணிருந்துச்சு. அந்த எரர் ரேட் குறையும் போது என்ன இட்ஸ் மீன் என்ன எங்களோட மாடல் வந்து இந்த பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அந்த இடத்துல இருந்து என்ன ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ நிறைய பேர் பண்ணாங்க. டீப் லேர்னிங் இட்ஸ் பாசிபிள் என்ன ப்ராக்டிகலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதால வந்து என்ன ஒரு எங்களால் ஃபர்தரா வந்து அட்வான்ஸ் ஆகி நம்ம இதை டெவலப் பண்ணிட்டு போகலாம்னு ஒரு நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இந்த அலெக்ஸ் நெட் என்ற ஒரு மாடல் கொடுத்து கிட்டத்தட்ட இமேஜ் நெட் மூமெண்ட் இந்த 2012 வந்து கொமனா நிறைய பேர் கதைக்கப்பட்ட ஒரு ஈவெண்ட் நீங்க ஒன்று சர்ச் பண்ணி போனாங்க நெட்டில் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது இந்த டீப் லேர்னிங் வேர்ல்டில். ஸோ அடுத்தது பார்த்தா NLP ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரொனன்ஸ். ஸோ இப்போ எல்லாருமே தெரியும் இப்போ ஜிபிடி மாதிரி ChatGPT ஜெமினியில் நீங்கள் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அவுட்புட். ஸோ இது அடுத்த டீப் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான மோஸ்ட் அட்வான்ஸான ஒரு அப்ளிகேஷனாக பார்க்கப்படுது. ஸோ இது ஏர்லி டேஸ்லேயே இது என்ன ஒரு ரிசர்ச் வந்து என்ன கிட்டத்தட்ட 2000லேயே என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் என்ன ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. சரியோ அடுத்த வந்து பார்க்கலாம். இப்போ ஓகே இப்போ என்ன கண்டினியூவா வந்து இந்த டீப் லேர்னிங் இந்த பிரேக் த்ரூ வந்தோன்றும் போது இப்போ இந்த இடத்துக்கு வந்து இப்போ நாங்கள் ஏர்லி ஸ்டார்ட்ல ஹிஸ்டரி அந்த பார்த்து 2000ல வந்து இப்போ 2025 இந்த 2020-21 இந்த டைம் லைன்ல வந்து என்ன மாதிரி பிரேக் த்ரூ பார்த்தீங்களா என்ன கிளைமேட் சேஞ்ச் ரிசர்ச்ல யூஸ் பண்ண தொடங்கின. இப்போ கிளைமேட் சேஞ்ச் கொமனா வர என்ன காமன் டிசாஸ்டர் இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர் பார்த்தோம்னா இந்த ஃப்ளட் மேப்பிங் சரி ஃப்ளட் மேப்பிங் எங்க ஃப்ளட் வந்து பேஸ் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய இல்லாட்டி என்ன அதை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரியான
ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல வரக்கூடியமான இன்ஃபர்மேஷனை வந்து இப்ப இந்த எம்எல் டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் கான்செப்ட் உள்ள ஒன்று வந்து இன்னுமே என்ன பெட்டரான ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் பிளாட்ல மட்டும் இல்லை, லைக் லேண்ட்ஸ்லைட் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரியான நேச்சுரல் டிசாஸ்டர் லேப்ல வந்து தொடங்கி அடுத்து வந்து மெடிக்கல் இமேஜ். மெடிக்கல் இமேஜ் என்ன உங்களுக்கு வெளிப்படையாக நிறைய மெடிக்கல் ஏஜென்சில வந்து நிறைய இந்த டீப் லேர்னிங் வந்து ஏஐ பேஸ்ட் என்ன மாடல் இன்டிகிரேஷன் நிறைய நடந்துருக்கு. லைக் என்ன எம்ஆர்ஐ ஸ்கேனிங் இல்லாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேனிங்ல அந்த இமேஜஸ் எடுத்து என்ன கிளாஸிஃபை பண்றதோ இல்லாட்டி எக்ஸ்ரே எடுத்து அந்த இமேஜ் கிளாஸிஃபை அந்த மாதிரி டாஸ்க்ல வந்து என்ன ரொம்பவே இந்த ஏஐயோட அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். உங்களுக்கு இப்போ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் லைக் என்ன அமேசான் இல்லாட்டி ஈவன் என்ன ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மூவிஸை பாத்தீங்கன்னா அடுத்த அது ரிலேட்டடான ஜேர்னல் ரிலேட்டட் மூவி தான் உங்களுக்கு சைட்லேயே இந்த பொட்டமில் வந்து ரெக்கமெண்ட் ஆயிடும். ஸோ இது எல்லாமே எப்படி வருதுன்னா என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி உங்களோட வாட்சிங் பிஹேவியர் இந்த மாதிரியான டேட்டா வந்து ஆல்கோரிதம் கலெக்ட் பண்ணி என்ன அதுக்கப்புறம் என்ன அதை ட்ரெயின் ஆகி அதை பேஸ் பண்ணி என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி என்ன ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ உங்களோட நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்டையும் இன்னொரு நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்டையும் போய் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் மூவிஸ் தான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் இதெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து வந்துடும். இதுக்கு ரீசன் வந்து உங்களோட வாட்சிங் பிஹேவியர் வேறையா இருக்கும். அது என்ன உங்களோட ஃப்ரெண்டோ இல்லாட்டி வேறையா அந்த வாட்சிங் பிஹேவியர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கிற பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் இந்த ஏ டெக்னாலஜி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் அல்கோரிதம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லவே தேவையில்லை. இப்போ டார்கெட் இப்போ நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை டார்கெட் பண்ணி ஒரு டார்கெட் மார்க்கெட்டிங் வேணும். டார்கெட் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் அந்த பேஜில் இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் தான் அது ரிலேட்டட் அதை மாதிரி சிமிலர் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு உனக்கு ஸ்பான்சர் அந்த போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டே. ஸோ இதுக்கு பின்னாடி அகெயின் நியூரல் நெட்வொர்க் தான். ஸோ இப்படி நிறைய அப்ளிகேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த நியூரல் நெட்வொர்க்கோட கூட இந்த டீப் லேர்னிங்கோட க்ரோத் வந்து இப்போ நானே திருப்பி நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இப்போ டீப் லேர்னிங் கிடைக்க தொடங்கிட்டாங்க. சரி, இப்போ டீப் லேர்னிங்கோட அப்ளிகேஷன் இப்படி நாங்கள் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதான் என்ன ஒரு பேசிக்காக இந்த நியூரல் நெட்வொர்க் இப்படி ஸ்டார்டிங் ஒரு 1950s இன்றைக்கு 2025 மட்டும் எந்த மாதிரியான பாத்துல போயிட்டு இருக்குன்றது இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷனாக கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம் எப்படி இது ஹியூமன் பிரெயினோட கனெக்ட் ஆகுது, ஹியூமன் பிரெயினோட எப்படி ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகுது, பிளஸ் அதை எப்படி நியூரோட கனெக்ட் பண்ண அடுத்த வீடியோல வந்து என்ன கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தொடர்ச்சியா வந்து இந்த டீப் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் வந்து கண்டினியூ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.